ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சன் சூப்பர் ஸ்டாரில் எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷலான, நம்ம எப்போவுமே வெளியில் போனால் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய மேக் அண்ட் சீஸ், இதை வீட்டிலே எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இது எல்லாருக்குமே பிடிக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம இதில் சீஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறனால ரொம்பவே இது ஸ்பெஷலான ஒரு ரெசிபி. நம்ம இதை எப்படி செய்யலான்ட்டு இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையானது என்னென்னா, மேக்ரோனி ஒரு 2 கப்ஸ் நான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் சீஸ் எடுத்திருக்கேன். சீஸ் நான் ஆர்டினரி சீஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த சீஸ் எடுத்துக்கோங்க. வீட்டில் என்ன இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. பால் ஒரு 2 கப்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு காய்ச்சின ஆறின பால் தான் நான் எடுத்திருக்கேன், அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மைதா, நீங்கள் கோதுமை மாவுனாலும் சேர்த்துக்கலாம். நான் மைதா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம். அப்புறம் பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது ஒரு வெசலில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பாய்லிங் ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மக்ரோனி 2 கப்ஸை நான் அதில் ஆட் பண்ணுறேன். இது நல்லா கொதிக்கணும். இது சீக்கிரமாகவே வெந்துடும். இங்கே போடுறப்போ அது சின்னதாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் வெந்துருச்சுன்னா அது கொஞ்சம் உப்பி வரும். அப்போ நம்ம அது வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதனால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை நல்லா கிளறி அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இதில் கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கலாம். வேக வைக்கும் போதே கொஞ்சமாக சால்ட் சேர்த்து வேக வச்சிடலாம். ஒரு 1 டீஸ்பூன் சால்ட் போதும். 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ இது வெந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி பெருசாக இருக்கணும். இப்போ இது வெந்ததுக்கப்புறம் ட்ரெயின் பண்ணி வச்சுடுங்க நல்லா. இப்போ ஒரு கடாய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல பட்டர், அதை சேர்த்துடணும். ரொம்ப கடாய் சூடாக இருக்கக்கூடாது. மீதமான சூட்டில் இருந்ததுனா தான் பட்டர் கரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா உடனே மெல்ட் ஆகிடும். கறியை விட்டுடாதீங்க. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மைதா, இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கையை விட்டுடவே கூடாது. நல்லா கிளறணும். அந்த மைதாவும் அந்த பட்டரும் சேர்ந்து நல்லா வேகணும். மைதா நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அடி பிடிச்சிட வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் விடாமல் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த மைதாலாம் நல்லா வேகும். எல்லாமே ஒன்று சேர்ந்து கம்பைன் ஆகி வரும். நம்ம போட்டிருக்க பட்டர் பிரிஞ்சு வரும் வெந்ததுக்கப்புறமா. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. மைதாவும் நம்ம சேர்த்த பட்டரும் இந்த மாதிரி பார்த்திங்களா, கொஞ்சம் பபிள்ஸ் எல்லாம் தெரியுது இல்லையா, இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பால் சேர்க்கணும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் ஒரு விஸ்க் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 கப் எடுத்து வச்சுருக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ஒரு கையில் பாலை ஊற்றிக்கிட்டு இன்னொரு கையில் விஸ்க் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த லம்ஸ் ஃபார்ம் ஆகாது. நீங்கள் நார்மல் இது வச்சு கிண்டிங்கன்னா லம்ஸ் உடையிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் விஸ்க் வச்சு நீங்கள் கிண்டும்போது ஈஸியாக இருக்கும். விஸ்க் வச்சு நீங்கள் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. எதையும் கைவிடாமல் நீங்கள் கிளறணும். நல்லா கிளறிட்டு அந்த லம்ஸ் எதுவுமே இல்லாமல் பார்க்குறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். அதில் எந்த கட்டிகளுமே இருக்கக்கூடாது. கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அப்படி கிளறிக்கிட்டே இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி கூட அதில் இல்லை. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சீஸ் சேர்க்கணும். இந்த சீஸை நான் துருவி வச்சுருக்கேன். துருவின சீஸில் சீஸ் ஸ்லைஸ் இருந்தாலும் அப்படியே நீங்கள் இதில் போட்டுக்கலாம். நான் சீஸை துருவி வச்சுருக்கிற சீஸை இதில் நான் சேர்க்குறேன். அந்த சீஸும் சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகணும். அது ஒரு 2 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸில் உருகிடும். அது உருகினதுக்கப்புறம் தான் நம்ம மெக்ரோனியை சேர்க்கணும். அதுவும் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் வேக வச்சுருந்த மெக்ரோனி, அதாவது நல்லா வடிகட்டிட்டு இதில் நான் சேர்க்குறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். நம்ம சேர்த்துருந்த சீஸ், பால் இதெல்லாம் சேர்ந்து அந்த மக்ரோனிக்குள்ளே ஃபுல்லாகவே பைண்ட் ஆகணும்.
ஒன்று சேரணும். நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா நல்லா கிளறிக்கோங்க ஃபுல்லாகவே. இதில் நம்ம ஆல்ரெடி கொஞ்சமாக மக்ரோனி வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம் இல்லையா, இதுலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும், பார்த்து சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம 1 டீஸ்பூன் சேர்த்துருந்தோம், இதுலேயும் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துட்டு பெப்பர் பவுடரும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்மளோட மேக் அண்ட் சீஸ் ரெடி ஆகிடும். இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுறணும், அவ்வளோதான். ஒரு 2 செகண்ட் கலந்து விட்டுட்டு ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.